ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தாலும் இந்த வாரத்துக்கான முதல் நாள் எபிசோட் சுவாரஸ்யமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு கதை எதுவும் மூவ் பண்ணல. இப்போ அபி பார்த்தா கிச்சனில் அப்படியே ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. அனு வந்து அபிகிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பொட்டிக்கில் இடம் பத்தல, அதனால் அந்த சாமான்கள்லாம் வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கணும், பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே முரளிக்கு பார்த்தோம்னா யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிரட்டுறாங்க. உன் சம்மந்தமாக இருக்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அந்த ஆதாரத்தை நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன், எனக்கு நீ பணம் கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. முதல்ல முரளி ஒரு மாதிரி பேசினாலும் அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகி பயந்துடுறாங்க. ஒருவேளை அபி தான் வந்து குரல் மாற்றி பேசுகிறாங்களோன்னு சொல்லி கிச்சனில் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அபியும் வந்து முரளியை பார்த்துட்டு என்னத்துக்குமே இந்த மாதிரி பயந்து போய் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி அபியும் யோசிக்கிறாங்க. முரளியும் ஒரு பக்கத்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அபி வீட்டில் பார்த்தோம்னா அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அத்தை 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஆண்டாள் பார்த்தோம்னா ராகவுக்கும் அபிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பற்றி பேசி அப்படியே மாற்றி மாற்றி பேசி சமாளிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தா ஊரில் அந்த கடை பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காண்டி பணம் வரும், வந்ததுமே நம்ம மாப்பிள்ளைங்களுக்கு ஏதாவது சீர் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ராகவ் விஷயமா பேசும்போது பாட்டி வந்து அந்த துலாபாரம், அந்த வந்து இடைக்கு இடை வந்து ஏதாவது வந்து தானம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை வந்து செய்யணும். ஏன்னா வசுந்தராமாவுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது ராகவுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தாங்க. அந்த நேரத்தில் புயல் நேரத்தில் அந்த முதல் குழந்தை இறந்துருச்சு. அடுத்து தான் ராகவ் பிறந்தாங்க. அதனால் அவங்க அம்மா வந்து வசுந்தராமா வந்து இந்த மாதிரி துலாபாரம் கொடுக்கணும்னு சொல்லி நேர்த்திக்கடன் பண்ணிக்கிட்டாங்க. அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் முரளியும் அதே பார்த்தா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. பக்கத்தில் சுந்தரி உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அபி வந்து இவன் சம்மந்தமாக இருக்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படியே முரளியை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து ராகவ் வந்து ரொம்ப பாசத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ராகவ் ஆஃபீஸில் ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்காரு. பக்கத்தில் லாவணியாக இருந்து அப்படியே அப்பப்போ தூபம் போடுற மாதிரி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த டீலிங் அவங்க கூட வச்சிருக்கிறவங்கலாம் வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த ட்ரக்ஸ் பிரச்சனை வந்துச்சுல, அந்த போதைப் பொருள் வச்சு கடத்துறாங்கன்னு. அதனால் அப்போ அபி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. சாப்பாடு எடுத்து வந்ததுக்கப்புறம் பார்த்தா முதல்ல வேணாம் அப்படி இப்படின்னாலும் அவங்க பாட்டி வந்து இந்த மாதிரி சாப்பிட சொல்லிட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. லாவணியை என்னென்னமோலாம் போட்டு பார்க்குறாங்க, திட்டம் ஒன்றும் நடக்கலை. கடைசியில் ராகவ் வந்து சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லிடுறாங்க. சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்போ அபியும் உட்காந்து சாப்பிட சொல்கிறாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கடைசியில் சாரியும் சொல்கிறாங்க. பரவாயில்ல, பிஸ்னஸில் இருக்க விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்லிடுறாரு. இப்போ அபி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.